அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு பெயர்ச்சி அடைய இருக்கிறாருங்க. ஸோ இந்த குரு உங்களுடைய விரைய மோட்சஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு பெயர்ச்சி அடைய போகிறார். ஸோ இந்த காலகட்டங்களில் மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எல்லா விஷயத்தையுமே புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு நபர்கள். ஒரு விஷயத்தை ஒரு தடவைக்கு 4 தடவை சிந்தித்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர்கள். தான் செய்யக்கூடிய விஷயத்தில் யாருமே எந்த குறையும் சொல்லிடக்கூடாது, எந்த தவறும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். ஸோ கடந்த சில காலகட்டங்கள்லாம் எதை பண்ணாலுமே தேவையில்லாத நஷ்டங்களும் விரயங்களுமா மாறிட்டு இருக்குங்க. எதை பண்ணாலுமே அதில் பெரிய மாற்றமும் இல்லை, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் மிகப்பெரிய தடைகளாகவே வந்துட்டுருக்கு. நான் ஒன்று நினைக்கிறேன், ஆனால் நடக்கிறது வேற ஒன்றுங்க. கை கெட்டுனது வாய் கெட்டலை, கிடச்சிருச்சு அவ்வளோதான், இனிமேல் இது நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள் கூட என் கையை மீறி போயிடுச்சுங்க, எனக்கு கிடைக்காமே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே எனக்கு டிலே ஆகிட்டே இருக்குது, தடைப்பட்டுகிட்டே இருக்குது. முயற்சிகள் எல்லாமே தடையாகிட்டே இருக்குங்க. ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சியாக இருக்கட்டும், ஒரு தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும், அல்லது ஒரு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கட்டும், எனக்கு மற்றவங்க தர வேண்டிய பணமாக இருக்கட்டும், எல்லா விஷயமுமே எனக்கு எகென்ஸ்டாகவே போயிட்டுருக்குங்க. நினச்ச காரியங்கள் எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியல, செயல்படுத்த முடியல. இதனால் என்னென்னா, மற்றவங்க மத்தியில் எனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சுங்க. எனக்குன்னு ஒரு நல்ல மரியாதை இருந்தது, ஆனால் அந்த மரியாதையை கொஞ்ச நாளாக இழந்துட்டுருக்கேன். மற்றவங்களாம் பார்த்து என்னை குறை சொல்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிடுச்சுங்க. எதனால் இந்த நிலை, ஏன் இப்படி நடந்துகிட்ருக்கு, இந்த மாற்றங்கள் எப்போ தான் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் நடைபெறவிருக்கு. அந்த காலகட்டங்களில் இந்த வரக்கூடிய மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் நிறைய மாற்றங்களை உள்வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க. சரி, இது வரைக்கும் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. இந்த சுயமரியாதை, கௌரவம், அந்தஸ்து, மற்றவங்க மத்தியில் தேவையில்லாத கெட்ட பேர் நிறைய விஷயங்கள் நடந்துடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஜென்மஸ்தானத்தில் நடந்தனாவே நம்மளுடைய அந்தஸ்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். யாரெல்லாம் உங்களை பார்த்து ஏளனமாக பேசுனாங்களோ அவங்க மத்தியில் உங்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைச்சு அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்திக்குவீங்க. மற்றவங்க மத்தியில் உங்களுடைய மரியாதை அப்படிங்கிறது உயருங்க. கௌரவம், அந்தஸ்து எல்லாமே பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ குரு இருக்கக்கூடிய இடத்தை விட அவர் பார்க்கக்கூடிய இடத்திற்கு ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு சொன்னாவே 5, 7 மற்றும் 9, அதே மாதிரி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து கணக்கிடும் பொழுது 5ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வையானது படுதுங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயிற்சியானது இருக்குங்க. ஸோ இது வரைக்குமே தொழிலில் இருக்கக்கூடிய சில இடையூறுகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும். எதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க நல்லா போயிட்டு இருந்ததுங்க, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே தொழில் டோட்டலாக டல்லாகிருச்சு, முன்ன மாதிரி என்னால் ஆக்டிவாக செயல்பட முடியலைங்க, ரொம்ப டல்லாக இருக்குது, பிஸ்னஸ்ஸே என்னால் சரியாக பண்ண முடியல, எனக்கு வர வேண்டிய தொகைகள் எல்லாமே அப்படியே நின்று போயிருக்கு, தொழிலில் வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே அங்கங்கே எல்லாமே லாக் ஆகி போய் கிடக்கு, எனக்கு வர வேண்டிய தொகையும் வரல, என்னால் வரவு செலவை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல, எனக்கு வருமானம் வந்ததுனா தாங்க அதை வச்சு அடுத்த லெவலுக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியும், அந்த மாதிரி சூழலில் என்னால் சரிப்படுத்த முடியல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போது. நீங்கள் நினச்சதை விட உங்களுடைய லாபம் இரட்டிப்பாக மாறக்கூடிய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி வருங்க. ஏன்னா ஆர்டர்ஸ் கிடைச்சாலும் சரிங்க, உங்களுடைய பிஸ்னஸில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. இந்த நேரத்தில் உங்களுடைய வருமானமும் இரட்டிப்பாகும், தொழிலில் நல்ல லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. வேலைக்கு உண்டான முயற்சிகள் அப்படிங்கிறது, ஸோ நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறேன், பர்ஃபெக்டாக பண்ணுறேன்,
ஆனால் கடைசி நேரத்தில் ஓகேங்க நாங்கள் உங்களை வந்து கூப்பிட்றோம், எங்களுக்கு இப்போதைக்கு வந்து வேக்கன்சி வந்து தேவைப்படலை, எங்களுக்கு தேவை இருந்ததுன்னா உங்களுக்கு கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூஸ் இல்லாமல் அப்படி இப்படி ஹோல்ட் ஆயிடுச்சு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுத்துகிறேன், ஆனால் முயற்சிகள் எல்லாமே தடையாயிட்டுருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் மற்றும் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பார்வைப்படுறதுனால செய்யக்கூடிய காரியங்கள், எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஒரு வேலையில் இருக்கிறவங்க வேறு ஒரு வேலைக்கு வந்து மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருங்க. ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க, எனக்கு வந்து எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு யோசிக்கிறவங்களுக்கு பட்டம் பதவியெல்லாம் தன்னை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வரப்போகுதுங்க. உங்கள் ஒர்க்கில் வந்துட்டு நீங்கள் இன்னும் வந்து எஃபோர்ட் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அரசு சம்மந்தப்பட்ட முயற்சி, வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க, 9 வருஷமாக படிச்சுட்டே தான் இருக்கிறேன், ஆனால் ஒன்றும் எந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண மாதிரி இல்லை, ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாமல் ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் அந்த கேள்வியெல்லாம் கேட்டு விடாமுயற்சி ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவோன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதே நேரத்தில் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள், எல்லா இடத்துலையும் போய் பொண்ணு பார்த்தாச்சுங்க, எல்லா இடத்துலையும் போய் மாப்பிள்ளை பார்த்தாச்சு, ஆனால் எல்லாம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஃபைனல் ஸ்டேஜில் வந்து அந்த திருமணம் அப்படிங்கிறது நின்று போயிருதுங்க. ஏதோ ஒரு காரணம், அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க, ஆனால் வந்து ஜாதக பொருத்தம் இல்லை, பொண்ணுக்கு பையனுக்கு வந்து அதாவது ஜாதக பொருத்தம் இருந்தாலும் பொண்ணுக்கு வந்து திடீர்னு பையனை பிடிக்கலன்னு சொல்லலாம், பையனுக்கு பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தினால திருமணம் டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று எப்போ தான் நடக்கும்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த 7ஆம் இடமான தொழில், அதாவது கலஸ்திரஸ்தானத்தில் வந்து குரு பகவானுடைய பார்வை படும் பொழுது இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும். ஸோ 7ஆம் இடத்துல குரு பார்வை படுறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கை கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் போது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, அதை வச்சு தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருக்குறாங்க அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தீருங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதே மாதிரி புத்திர பாக்கியம், புத்திர அனுகூலம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த 5ஆம் இடத்துல குரு பார்வை பெறனால பூர்வ புண்ணியஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய முன்னோர்கள், பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கும். இது வரைக்கும் அது மூலமாக எந்த சட்ட சிக்கல்கள் இருந்திருந்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு விலகக்கூடிய காலமாக இருக்க போது, வழக்குகளில் வெற்றியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அப்போ தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அந்த சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது அது உங்களுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுக்குங்க. அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் கிடைக்கும். ஸோ குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படுங்க. வண்டி வாகனம், வீடு கட்டணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கை கொடுக்குங்க. புதிய வீடு கட்டுவீங்க. அதே போல் சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு யோக காலகட்டமாக இருக்க போது நீண்ட நாட்களாக இழுவையில் இருந்த தொகைகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. இதனால் வந்து யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசினாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது பணம் காசு அப்படிங்கிறது கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய தன வரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு யோக காரணமாக இருக்கலாம். அந்த 9ஆம் இடத்துல குருவுடைய பார்வைப்படுறதுனால பாக்கியஸ்தானம் என்று அழைக்கக்கூடியது இது ஒரு யோகங்க. ஸோ எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் வந்து சேருங்க. ஏதாவது பொருள் வரவு, தன வரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைகள் ஏற்படுங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும், ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் என்ன பிரச்சனைன்னே தெரியாமல் இந்த உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகள் இருக்குங்க. நானும் எடுக்காத ட்ரீட்மெண்ட்டில் நிறைய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துட்டேன், ஆனால் என்ன பிரச்சனைன்னே தெரியலைங்க, ஏதாவது ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த ஆரோக்கியத்தில் நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட நாள் ஒரு சில பிரச்சனைகள், நீண்ட நாள் வியாதிகள், நீண்ட நாள் நோய்கள் கூட தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதற்கு தீர்வு காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது இந்த குரு பகவானுடைய ஜென்மஸ்தான பயிற்சியில். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கங்க. அதற்குண்டானபடி முயற்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அளிக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம அதாவது உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் அல்லது உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க.
மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.